செம்பரம்பாக்கத்தில் 66 கோடியே 78 லட்சம் ரூபாய் மதிப்பில் கூடுதல் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். சென்னைக்கு தினமும் கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீரை விநியோகிக்க ஏற்பாடு. சொந்த மாவட்டத்தையே கருவாடு போல காய விட்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் என விஜய் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் ஏன் என்றும் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது. அதை கண்டிக்கவே மாட்டேன்றாங்க. வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா? மனச தொட்டு சொல்லுங்க சிஎம் சார் என்று நாகை பரப்புரையில் விஜய் கேள்வி. சிஎம் சார், மனச தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? பாஜகவை விமர்சிக்கும் விஜய் காங்கிரஸை ஆதரிக்கிறாரா என்று சீமான் கேள்வி. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என சொல்லும் விஜய் அதற்கான விளக்கத்தை தரவும் வலியுறுத்தல். பிஜேபி உங்க கொள்கை எதிரினா காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனான்னு கேட்டா ஆமாவா இல்லையான்னு தான் சொல்லணும். எதற்கு எங்களை எதிர்க்கிறீர்கள்? அது இல்ல கேள்வி, அதெல்லாம் பதில். பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும், இல்லைன்னா பேசக்கூடாது. H1B விசாக்களுக்கு ஆண்டுக்கு 90 லட்சம் ரூபாய் கட்டணம் விதிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு. அமெரிக்காவில் பணியாற்றும் இந்தியர்களுக்கு கடும் பாதிப்பு. இந்திய பிரதமர் மோடி பலவீனமானவர். H1B விசா கட்டண உயர்வை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி விமர்சனம். இந்தியாவின் முக்கிய பிரச்சினைகளை தீர்க்க சுயசார்புதான் ஒரே மருந்து. குஜராத்தில் 34,200 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து பிரதமர் மோடி பேச்சு. அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சியில் 2 மடங்கு வளர்ச்சியை எட்டிய தமிழ்நாடு. 11.19% பொருளாதார வளர்ச்சியே திராவிட மாடலுக்கு சாட்சி என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. நாடு முழுவதும் 474 அரசியல் கட்சிகளின் பதிவை நீக்கியது தேர்தல் ஆணையம். தொடர்ச்சியாக 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாததால் நடவடிக்கை. தங்கள் கட்சியின் பதிவை ரத்து செய்த தேர்தல் ஆணையத்தின் முடிவு சட்டத்திற்கு முரணானது. மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா கண்டனம். தமிழகத்தில் நாளை முதல் 6 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கணிப்பு. எஸ்டோனியா வான்பரப்பில் பறந்த ரஷ்ய விமானங்கள். ரஷ்யாவின் செயல் பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடும் என புதினுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா 50 பந்துகளில் சதம் விளாசி சாதனை.